சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் விடுதலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்பொழுது உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்தல் நிறைவடைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன. இது சம்பந்தமான உங்களுடைய கட்சியினுடைய நடவடிக்கைகள் எந்த மட்டத்தில் இருக்கிறது? இன்னும் எத்தனை சபைகளில் ஆட்சி அமைக்க முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? பொதுவாக தமிழ் தரப்போடு தான் சேர்ந்து போகணும்னு சொல்லி எங்களோட முடிவுகள் இருந்தது. அது சம்பந்தமான வேலை திட்டங்களே நாங்கள் இறங்கினாங்க. முதல் தமிழ் கட்சியோடு நாங்கள் பேசி நாங்கள் சேர்ந்து போகலாம்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கக்குள்ள 2-3 தடவைகள் நாங்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். அவர்கள் யாழ்ப்பாணத்திலே எந்த ஒரு சபைகளை சப்போர்ட் பண்ண ஆதரவு தர சொல்லி கேட்டார்கள் ஒழிய சில சபைகளுடைய வைஸ் சேர்மன் பிரதி தவிசாளர்களை தருவதற்கு கூட அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. சொன்னார்கள் யோசிப்போம், அது சம்பந்தமாக பார்ப்போம் என்று சொல்லி கடைசியில் அவர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அதன் பின்பு கயந்தருமார் தமிழ் பேரவை எங்களோடு முதலும் பேசி கொண்டிருந்தார்கள். தமிழ் கட்சியோடும் அவர்கள் பேசினார்கள். அதன் பின்பு நாங்கள் அவர்களோடு ஒரு உடன்பாட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் தமிழ் கட்சி முதலாவது, 2வது அவர்கள்தான் யாழ்ப்பாணத்திலே கூடுதலான ஆசனங்களை பெற்ற அந்த வகையில் நாங்கள் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு நாங்கள் சென்றோம். தமிழ் காங்கிரஸ், தமிழ் பேரவை என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். செல்கின்ற போது அவர்கள் அமைக்க கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்திலே 5 சபைகளுக்கு மேலே நாங்கள் அமைத்திருக்கிறோம். இன்னும் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட தமிழரசு கட்சிக்கு தான் அந்த சபைகள் அமைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இங்காலே நீங்கள் வடக்கு கிழக்கிலே பேரவை வன்னியிலே கிழக்கிலே சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட வன்னியை பொறுத்தவரை 2-3 பேர் தான் இருக்கிறார்கள் கொண்டவர்கள். அவர்களோடு இருந்தாலும் நாங்கள் தமிழரசு கட்சியோடு தான் நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலவரம், கள நிலவரம் அப்படித்தான் இருந்தது. இதில் ரிசார்ட் பதியுதீன், மஸ்தான் போன்றவர்களும் அதுக்குள்ளே இருக்கிறார்கள். அதை விட இண்டிபெண்டன்ட் குரூப்பாக சுயேட்சையாக போட்டியிட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களோடு இணைந்து தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் வவுனியாவிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்களும் தமிழரசு கட்சியும் ரிசார்ட் பதியுதீனும் ஒரு சுயேட்சை குழு இணைந்து, மற்றது எங்களுக்கும் பேரவை நாங்கள் இந்த ஒப்பந்தம் கச்சா திட்டப்படியால் அவர்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைத்தது. அந்த வகையிலே கச்சிதமாக நாங்கள் அங்கே மாநகர சபையை நாங்கள் அமைக்க வேண்டிய ஒரு நிலை அதிலே வெற்றியும் கண்டிருக்கிறோம். வவுனியாவிலே நான் நினைக்கிறேன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்த்தப்பட்டிருக்கிறது. மன்னாரை பொறுத்த மட்டிலே நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்ட இடங்களிலே அவர்கள் தருவதற்கான ஒரு யோசனை தர முடியாத நிலைப்பாட்டிலே அவர்கள் இருப்பது போன்று தெரிகிறது. தமிழரசு கட்சி இருந்தாலும் நாங்கள் அடுத்த முறை என்றால் பேச வேண்டிய கடமை இருக்கிறது, பேசுவோம். நாங்கள் சில இடங்களில் இப்போ உதாரணமாக மாந்தை பிரதேச சபைக்கு நாங்கள் 2 வருஷம் முன்னுக்கு கேட்டிருந்தோம். அது அவர்கள் தருவதற்கு கொஞ்சம் தயங்குவது போல் தெரிகிறது. அதே மாதிரி மன்னார் பிரதேச சபையிலும் நாங்கள் கேட்டிருந்தோம். அதுவும் தருவதற்கு தயங்குவது போல் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு இந்த சபையினுடைய வைஸ் சேர்மன் பிரதி தவிசாளர்களைத்தான் தருவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். இதிலே நாங்கள் தனியாக 2 பேரும் இணைந்தால் ஆட்சி அமைக்க முடியாது. ரிசார்ட் பதியுதீன் அதுக்குள்ளே இருக்கணும். அவரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பார் தானே. அவருடைய பேசக்குள்ள அவருக்கும் தேவைகள் என்றது இருக்குதான். அப்படியான ஒரு சூழல் மன்னாரிலே இருக்குது. ஒட்டுமொத்தமாக நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கிலே இன்றைக்கு நிலவரம் அடுத்த முறை நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் வரும். அதை அறிவித்திருக்கிறார்கள். அடுத்த வருஷம் வருகிறதோ வராதோ அது. ஆனால் மாகாண சபை தேர்தலிலும் நாங்கள் ஒன்றிணைந்து உதாரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீண்டும் செயல்படுகின்ற வாய்ப்பு உண்டு பண்ணுகின்ற சூழலை உருவாக்கவில்லை என்றால் அது கைமாறி போகின்ற எம்பிபிக்கு மீண்டும் மக்கள் தங்களுடைய வாக்குகளை எங்கள் மேல் வைத்த கோபத்தில் அப்படியான ஒரு அபாய நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவை தமிழ் கட்சிகள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
நாங்கள் ஒன்றிணைந்து மக்களுக்காக என்று சொல்கிறோம், மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த மக்களுடைய சிந்தனை இந்த முறை பிரதேச நகர சபையில் பார்த்திங்கன்னா எம்பிபிக்கு குறைவாக இருக்குது. ஏனே தமிழ் கட்சிகளுக்கு ஒன்றிணைந்து சபைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வடகிழக்கில். அப்படி இருந்தும் சூழலை மக்கள் அவதானித்து கொண்டிருக்கிறார். அதிலே நாங்கள் தவறும் இழக்கின்ற பட்சத்திலே மாகாண சபையிலே அந்த ஒற்றுமை என்பது வரக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். அது இன்னும் எங்களுடைய தேசத்திலே பாரிய மாற்றத்தை எம்பிபி அங்கு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை வருமாக இருந்தால் தமிழ் கட்சிகள் இனி தேசியம் பற்றி கதைப்பதிலே எந்த ஒரு பிரயோசனமில்லை, அரசியலும் நடத்த முடியாத அளவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ கள நிலவரம் இப்படி தான் இருக்குது. மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மக்கள் ஒரு ஆணை தந்திருக்கிறார், நீங்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற அந்த ஆணையை தந்திருக்கிறார். அந்த ஆணை மறுக்கப்படுகின்ற போது மக்கள் தான் எஜமானர்கள், அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்ன செய்யலாம். இப்பொழுது நீங்கள் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை தமிழ் காங்கிரஸுடன் செய்திருக்கின்றீர்கள் அல்லது தமிழ் பேரவையுடன் செய்திருக்கின்றீர்கள். அந்த ஒப்பந்தமானது ஏனைய பகுதிகளில் தமிழரசு கட்சியுடனோ அல்லது வேறு தரப்பினரோ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தடையாக இருக்கவில்லை. இல்லை, அது சில கருத்துக்கள் வந்தது. அங்கு யாழ்ப்பாணத்தில் மாநகர சபையிலே நாங்கள் எப்படி நடக்கிறோம் என்பதை வைத்து தான் மற்ற இடங்களிலே இருக்கும் என்றெல்லாம் செய்திகள் வந்தது. ஆனால் அந்தளவுக்கு நிலைமை வித்தியாசமாக போகவில்லை என்பதுதான் முக்கியமாக சொல்ல முடியும். அது வவுனியாவிலே உண்மையிலே அங்கே இருக்கின்ற தமிழரசு கட்சி, உதாரணத்துக்கு சத்தியலிங்கம் போன்றவர்கள் மிக அந்த அதாவது ஒரு கட்சி வேறுபாடு இல்லாத ஒரு சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற வகையிலே அங்கு எல்லோரும் இணைந்து நாங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக காணப்பட்டது. அதே போல் கிழக்கிலேயும் பார்த்திங்கன்னா பேசி போகிற ஒரு சூழலால் இருந்திருக்கிறது. அந்த முரண்பாடுகளோ அல்லது நாங்கள் ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணி போகக்கூடிய அந்த சூழல் இருக்கவில்லை. தமிழ் பேரவையோடு தான் எங்களுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்பந்தமாக பொதுவான ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு விமர்சனம் பொதுவாக பரவலாக சொல்லப்படுகிறது. உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது ஒரு அதிகாரத்தை அல்லது உள்ளூர் அதிகாரம், உள்ளூர் அபிவிருத்தி சார்ந்த ஒரு சிறிய ஒரு அரசாங்கம் என்ற வகையில் தான் பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அதில் உள்ளடக்கப்பட வேண்டிய அதிகாரம் அல்லது அபிவிருத்தி போன்ற விடயங்களை இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ளடக்காமல் மொத்தமாக தமிழ் தேசியம் போன்ற பாரிய விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருந்தது என்ற வகையிலான ஒரு விமர்சனம் சொல்லப்பட்டது. இல்லை, இதிலே ஒன்று நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். வெறும் பிரதேச சபை நகர சபைகளுக்கான ஒரு நிலைப்பாடாக இல்லை. அது வருங்காலத்தில் நாங்கள் எப்படி தேசியத்தோடு இணைந்து போக வேண்டும் என்பதும் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கு. இனி வரும் காலங்களில் இந்த நாங்கள் கைப்பற்றிய அல்லது நாங்கள் பிடித்த அல்லது ஆட்சி அமைத்த இடங்களிலே எப்படி அபிவிருத்தியை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் திட்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் பொதுவாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்ன்றது தனியாக இந்த சபைகளுக்கான ஒரு ஒப்பந்தமாக அது அடித்தளம் விட்டாலும் இது இனி வரும் காலங்களிலே இந்த தேசிய ரீதியாக செயல்படக்கூடிய போராட்டங்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய அரசியல் யாப்பை இலங்கை அரசாங்கம் திருத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற போது அதை தயாரிக்கிற சூழலாக இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக மக்களுடைய இனப்பிரச்சனை சார்பான மக்கள் அந்த நிலம் சார்பான பிரச்சனைகளை அடிமட்டத்திலே பிரச்சனைகளை நாங்கள் எப்படி இப்பொழுது தனித்தனியே கொண்டு போகிறோமோ அதேபோல் ஒன்றாக இணைந்து செயற்படக்கூடிய ஒரு முறை தான் அதிலே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பிரதேச சபை நகர சபைகளுடைய அபிவிருத்தி என்பதை நாங்கள் இனித்தான் ஒரு கூட்டு முறையிலே அதை தயாரித்து நாங்கள் வெளியிடக்கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த ஒப்பந்தம் வெறுமனே ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கூடுதலாக இருந்தாலும் கூட அடிப்படையிலே ஒரு கொள்கை ரீதியான ஒப்பந்தமாகத்தான் இது. இப்படி கொள்கையை அடிப்படையாக கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்யும்போது முக்கியமாக தமிழ் காங்கிரசுடன் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு மாத்திரமான ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறீர்கள். ஆனால் ஏனைய இடங்களில் தமிழரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கிறது. ஏனைய கட்சிகள் இசாத் பதுவின் போன்றவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றீர்கள். ஆனால் நீங்கள் அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் சார்ந்த விடயங்கள் அல்லது உள்ளூராட்சி மன்றத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்ட விடயங்கள் சம்பந்தமான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வராமல் அதனை மையப்படுத்தாமல் பொதுவாக மொத்த தமிழ் தேசிய பிரச்சனைகளையும் மையப்படுத்திய ஒரு கொள்கை ரீதியான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளும் போது நீங்கள் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த கட்சிக்கு விரோதமான அல்லது அந்த கட்சி கடுமையாக விமர்சிக்கின்ற
இன்னொரு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதனுடனும் ஒரு புரிந்துணர்வுக்கு செல்வது என்பது ஒரு கொள்கை முரணாகத்தான் இருக்கும். காரணம், இலங்கை தமிழரசு கட்சி மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை, மிகப்பெரிய விமர்சனங்களை தமிழ் காங்கிரஸ் நீண்ட காலமாக முன்வைத்து வந்திருக்கிறது. இப்படியான ஒரு கொள்கை முரண் ஏற்படுகிறது தான் இந்த விடயத்தில். இல்லை, நீங்கள் சொன்னது சரி. இருந்தாலும் கயந்தனுமார் தமிழரசு கட்சியோடு பேசினவர், பேசி அதில் இணக்கப்பாடு வரையில் விமர்சனங்கள் அவர்களுடைய சைட்லேருந்து எனக்கும் இருக்குது. என்னை பற்றியும் அவர்கள் தவறாக பிரச்சாரங்களை மேற்கொண்டவர். ஆனால் ஒரே விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். விமர்சனங்களை செய்கிறார்கள் அல்லது எதிர்த்து கதை சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் அதே பார்த்துருந்தோம் என்றால் மக்கள் சேவை என்று சொல்லுகிற விஷயம் அடிபட்டு போகும். எங்களை பொறுத்த மட்டிலே மிக தாறுமாறாக என்னை பற்றி விமர்சனம் செய்தார். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய ஆணை எல்லாரும் ஒன்றாக வர வேண்டும் என்பது தான் அவருடைய ஆணை. இதில் நாங்கள் அடிபடுறோம். நாங்கள் ஒரு சிங்கள இராணுவம் போன்று செயல்படக்கூடிய எதிரிகள் மாதிரி இருக்க முடியாது. அரசியல்ன்றது அதுதான். கொள்கை ரீதியாக போகக்கூடிய விடயங்களில் நாங்கள் ஒன்றாக அணிதிரள வேண்டும். இப்போ அந்த வகையிலே இதை ஒரு பரஸ்பரம் நாங்கள் இப்படி பார்க்கலாம். அதாவது தமிழ் பேரவையோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டாலும் தமிழரசு கட்சியிலே சில இடங்களில், அதாவது இந்த தேசியத்தை நாங்கள் எல்லாரும் இணைந்து செய்ய வேண்டும், அந்த தேசியத்தோடு நிற்கிற கட்சிகளோடு கூட்டணிய வேண்டும் என்ற ரீதியிலே வவுனியா மன்னாரிலே பார்த்தீங்கன்றால் இந்த 3 கட்சிகளும் இணைந்திருக்கிறார். தமிழரசு கட்சி இணைந்திருக்கிறது, நாங்கள் இணைந்திருக்கிறோம், தமிழ் காங்கிரஸும் இதிலே இணைந்திருக்கிறது. ஆகவே இந்த கூட்டு என்பது இதிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தம் அது ஒரு கொள்கை ரீதியாக இருந்தாலும், ஆனால் இது ஒரு ஒற்றுமையான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த கொள்கை ரீதியான ஒப்பந்தம் நாளடைவிலே தமிழரசு கட்சியோடும் நாங்கள் இணைந்து, என்றால் காங்கிரஸும் டிஎன்ஏல இருந்தது, எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இருக்கிற கட்சிகள் எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து வந்தவர்கள். நாடளவிலே இந்த கொள்கை ரீதியான உடன்பாடுகள் வரையக்குள்ள அது ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீள் உருவாக்கமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் தமிழரசு கட்சி மனநிலைகளிலும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் வேறுபடுகிறது. யாழ்ப்பாணத்தில் ஒரு மனநிலை, வன்னியில் ஒரு மனநிலை, மட்டக்களப்பில் ஒரு மனநிலை, இப்படியான ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒட்டுமொத்த பாகைக்குள்ள இந்த தேசியம், எங்களுடைய விடுதலை, எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் என்று பார்க்கக்கூடிய அந்த சிந்தனை இருந்தால் தான் அப்படி வரையில். அவர்கள் என்னை கூடுதலாக பேசிவிட்டார்கள் என்று சொல்லி போட்டு நாங்கள் முரண்டு பண்ணி கொண்டு இருந்தோம் என்றால், நான் முதலே சொன்னது போல எங்களுடைய எங்களுடைய கட்சி நலன் சார்ந்ததாகத்தான் இருக்கும் ஒழிய மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்காது. அந்த மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவை அந்த வகையில் நீங்கள் சொன்னது போல நாங்கள் ஒரு உள்ளூராட்சி மன்றங்கள் அமைப்பதற்கான சூழல்களிலே அந்த கொள்கை ரீதியான ஒப்பந்தம் வந்தாலும் கூட அது நாளடைவிலே ஒரு பரவலான இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற போது எல்லாரும் இணைந்து ஒரு பொது புரிந்துணர்வு ரீதியாக செயல்படக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கலாம். ஆனால் அந்த சூழல் உருவாகி கொண்டு வருகிறது. ஆகவே அது அவர்கள் விமர்சித்தார்கள் என்றதுக்கு அப்பால் எங்களுடைய மக்களுடைய நலன், எங்களுடைய மண்ணினுடைய நலன், அதற்காகத்தான் இன்றைக்கு எவ்வளோ இழப்புகளை எங்களை மக்கள் சந்தாதிச்சிருக்கிறார்கள், போராளிகள் இறந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த வரலாற்று ரீதியாக எங்களுடைய இனத்தின் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அவை இது இந்த சபைகளின் ஊடாக, சபை அமைக்கப்படுவதன் ஊடாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வித்தியாசமான சிந்தனைகளோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த சபைகள் அமைத்து முடிந்த பின்பு இந்த கோபாதாபம் எல்லாம் மாறி எல்லாம் ஒன்றாக கூடிய ஒரு மேசையில் இருந்து பேசக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. மக்கள் ஆணை அதுதான் சொல்லுகிறது. ஆகவே அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். எங்களை பொறுத்தமட்டிலே அதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்வோம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். உள்ளாட்சி மன்றங்கள் ஆட்சி அமைப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் நீங்கள் தமிழரசு கட்சியுடனும் நடத்தியிருந்தீர்கள், தொடர்ந்தும் நடத்துவதாக சொல்லியிருந்தீர்கள். தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைமைத்துவம் ஒரு நீதிமன்ற வழக்கு விடயமாக மாறியிருக்கிறது. அதன் நிர்வாகம், பொதுச் செயலாளர் போன்ற விடயங்களில் பல குளறுபடிகள் இருக்கின்றன. கட்சிக்குள்ளேயே முரண்பாடுகள் இருப்பதாக அந்த கட்சி தரப்பினரே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு 2 தரப்பு இயங்குவதாக சொல்லப்படுகிறது. ஒன்று சுமந்திரன் அவர்களுடைய ஒரு தரப்பும் ஸ்ரீதரனுடைய தலைமையிலான இன்னொரு தரப்பும் தனித்தனியாக இயங்குவதாக சொல்லப்படுகிறது. தனித்தனியாக போட்டி தன்மையுடன் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியது சுமந்திரன் தரப்புடனா ஸ்ரீதரன் தரப்புடனா? இல்லை, நான் அந்த ஸ்ரீதரன் தரப்பு சுமந்திரன் தரப்புன்னு நான் பார்க்கல.
நாங்கள் பார்க்கல. எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களை பொறுத்த மட்டிலே தலைமைத்துவத்தில் சிவஞானம் ஐயா இருக்கிறார். செயலாளர் என்ற ரீதியிலே சுமந்திரன் இப்பொழுது இருக்கிறார். அவருடைய அந்த தலைமை பதிவு தெரிவெல்லாம் ஒரு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இப்பொழுது அதிகாரம் உள்ள 2 முக்கிய பதவியில் இருப்பவர்கள் இருக்கிறார். ஸ்ரீதரனை கூட்டிகிட்டு வரணுமா வரக்கூடாதுன்னு அவர்களாக முடிவெடுக்கும். எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் தமிழிசை கட்சியோடு பேசுவதாக இருந்தால் இப்பொழுது அதிகாரத்தோடு இருக்கிற அந்த நபர்களோடு தான் நாங்கள் பேச வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் அவரோடு பேசினோம். ஆனால் அந்த கட்சி முடிவெடுத்து செயல்பட வேண்டும். ஸ்ரீதரனையும் இந்த பேச்சுவார்த்தைகளை கூட்டிக் கொண்டு வருகின்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற சூழலை உருவாக்க வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்குள்ள நிறைய பிரச்சனை இல்லை, அதை நான் கருத்து சொல்ல வரையில்லை. இருந்தாலும் இந்த 2 தரப்புகளும் முக்கியமான பதவிகளில் இருக்கின்ற 2 நபர்களை சந்திப்பது தான் சரியாக இருக்கும் என்று நாங்கள் கருதினோம். அந்த வகையிலே நாங்கள் அந்த உள்ளுக்குள்ளே இன்னும் பிரச்சனைகளை கொண்டு போகாமல் சுமந்திரனோடும் சிவஞான மன்னனோடும் பேசிக்கொண்டு அங்காலே ஸ்ரீதரனோடும் பேசிக்கொண்டு இருக்கின்ற போது அது நாங்களே ஒரு வித்தியாசமான ஒரு போக்கை கையாளுகின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த 2 கட்சிகள் இப்பொழுது அங்கீகரித்து செயல்படுகின்ற 2 நபர்களோடும் நாங்கள் பேசினோம். அது தவறுன்றதும் இல்லை. அது கட்சிக்குள் இருக்கிற பிரச்சனை, நாங்கள் அதிலே தலையிட முடியாதுல்ல. அப்போது ஒரு தகவல் வெளியாக இருந்தது. தமிழரசு கட்சியினுடைய உத்தியோகபூர்வ பொதுச் செயலாளர் மற்றும் தலைவர் சிவஞானம் ஐயா அவர்களுடன் நீங்கள் வெளிப்படையாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தீர்கள். ஆனால் ரகசியமாக ஸ்ரீதரனுடனும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள் என்ற ஒரு தகவல் அவ்வப்போது இல்லை அது இது அப்படியான ஒரு நிலப்பாடு நடைபெறவே இல்லை. அந்த காலப்பகுதியில் நீங்கள் முக்கியமாக யாழ்ப்பாண மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு முதலில் நீங்கள் தமிழரசு கட்சிக்கு இணக்கம் தெரிவித்திருந்ததாகவும் பிறகு திடீரென ஒரு மாற்றம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இல்லை அதான் நான் சொன்னேன், 3 தரம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். நாங்கள் மாநகர சபையில் உப தவிசாளர மேயர் அதை நாங்கள் கேட்டிருந்தோம். ஏனைய இடங்களிலும் நாங்கள் எங்களுக்கு சபைகள் வேண்டும் என்றும் கேட்டிருந்தோம். அப்படி இல்லை என்று சொன்னால் பிரதி தலைவர் தவிசாளர் பதவியாவது தர வேண்டும் என்றும் கேட்டிருந்தோம். அதுக்கு இணக்கப்பாடு வரையில்லைண்டா நாங்கள் அடுத்த கட்டமாக தமிழரசு கட்சி இப்படி இருக்கிறது என்று நாங்கள் பேசாமல் இருக்க முடியாதല്ലോ. எங்களுடைய உடன்பாடு என்பதெல்லாம் தேசிய கட்சிகளோடு தான் இருந்தது. அப்போ அந்த வகையிலே எந்த ஒரு உடன்படிக்கையோ எந்த ஒரு உத்தரவாதமோ நாங்கள் பேச்சுவார்த்தையிலே நாங்கள் கொடுக்கவில்லை. நாங்கள் பேசினோம். இணக்கப்பாட்டுக்கு வந்தால் அதை செயல்படுத்துவதற்கான முறையை கையாளுவதாகத்தான் நாங்கள் அவர்களோடு முதல் அவர்களோடு தான் பேசினோம். என்றால் இன்றைய மக்கள் ஆணை மக்களுடைய வாக்குகள் கூடுதலாக தமிழிசை கட்சிக்கு தான் பரவலாக எல்லா இடமும் வழங்கப்பட்ட பிரதிநிதிகளை தெரிவு செய்திருக்கிறார். ஆகவே முதல் நாங்கள் அவர்களைத்தான் சந்திப்பது நன்றாக இருக்கும் என்று நினைத்த காரணத்தால் அவர்களோடு பேசினோம். அவர்களோடு சேர்ந்து போக வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் துப்பாக்கிய நிலை இப்படி இருக்கிறது. அது இந்த ஆட்சியால் அந்த தமிழக கட்சியை நாங்கள் விட்டுட்டு வெளியிலே போவதோ அல்லது அவரோடு பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாதுன்னு நினைப்பதோ என்னை பொறுத்தமட்டிலே அதை தவறு நினைக்கிறேன். ஆகவே இனிவரும் காலங்களில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகின்ற வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டும். என்னை பொறுத்தவரை ஒரு ஆசை, மக்கள் நேசித்த அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எந்த ஒரு தனி கட்சிகளுக்கு அது போகாமல் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஏனைய கட்சிகளையும் இணைத்து நாங்கள் செல்லுகின்ற ஒரு வாய்ப்பை உருவாகுவது மக்களுக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். மக்கள் இந்த தேர்தல் காலங்களிலே சரியாக குழம்புகிறார். யாருக்கு போடுவது, இங்கே போடுறது, வீட்டுக்கு போடுறதா, சங்குக்கு போடுறதா, அல்லது யானைக்கு போடுறதா, அங்கே போடுறதா, இங்கே போடுறதான்றெல்லாம் மக்கள் போகக்குள்ள அவர்கள் அந்த கோபம் வெளிப்படையாக வருது. நீங்கள் ஒற்றுமையாக வாங்க, நாங்கள் போடுறோம். இவ்வளோ இந்த விழுந்த வீதாசாரத்தை பார்த்திங்கன்னா வாக்கு போடாமல் இருந்த மக்கள் தொகை, அதாவது வாக்காளர்கள் கூட என்று அவர்களுக்கு மனத்தில் ஒரு வெறுப்பு. 100 கட்சிகள் போய் கதவை தட்டுது. 100 கட்சிகள் போய் கதவை தட்டி எனக்கு போடுன்னு சொல்லுது. இப்போ இதில் தமிழ் தரப்பு, நான் நினைக்கிற இந்த தமிழ் தரப்பு, இந்த தமிழ் கட்சிகள் ஒன்றிணையாமல் இருக்கக்குள்ள மக்கள் சரியான அது கோபம் நாங்கள் தேர்தலுக்கு போய்க்குள்ளேயும் அதை நாங்கள் கண்டிருக்கோம். நீங்கள் சொல்வதை பார்க்கும்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது உருவாக்கப்பட்ட போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றீடான ஒரு கூட்டணியாகத்தான் உருவாக்கப்பட்டது. அந்த காலத்தில் அப்படிதான் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த முக்கியமான கட்சிகள் இணைந்து தான் இந்த கூட்டணியும் உருவாக்கப்பட்டது. அப்படி பார்த்தா நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு
மாற்றீடாக இந்த கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மாற்றீடாக கொள்ள முடியாது, அது அந்த விடயத்தை தோல்வியடைந்து விட்டது போன்ற அப்படியான ஒரு எண்ணம் கூட ஏற்படுகிறது. இல்லை அப்படி நான் சொல்லல. என்னடா இப்போ நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கத்தில் நானும் ஒரு பங்காளி என்ற ரீதியில் நாங்கள் வீட்டு சின்னத்துக்கு வலி சேர்த்தவர், மக்களும் பெரிய வலி சேர்த்தவர். காரணம் என்னென்றால் ஒரு போராட்டத்தில் தேசிய தலைவர் அவர்கள் இதை உருவாக்குவதற்கான அங்கீகாரம் கொடுத்ததை மக்கள் அது ஒரு ஆணையாக போய் பார்த்தார். அதில் இன்றைக்கும் தேர்தலுக்கு போகின்ற போது அவர் சொல்லுகிறார்கள், அடைக்கலனானா 1ஆம் நம்பர் வீடு தானே என்று கேட்கிறார். அந்தளவுக்கு அந்த தேசியத்தோடு பின்னி பிணைந்த அந்த வீட்டு சின்னம் என்பது பதிவாகியிருக்கு. இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகினதற்கான காரணம் இந்த பிரதேச சபைகளிலே பிரிந்து நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று சொன்னதற்கான அடிப்படையிலே தான் நாங்கள் ஒன்றிணைந்தோம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே பிரிந்து சென்று வாக்கு கேளுங்கள் என்ற அந்த 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 செயல்பாடு யாருக்குமே அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அந்த பிரிஞ்சு செல்றதுக்கான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தமிழிசை கட்சி அதை ஆதரித்து செய்தார்கள். எங்களை கூட்டமைப்பு சிதைந்தது. ஆனால் நாங்கள் கூட்டாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த ஒரு அணிகளை இப்போ நாங்கள் தமிழீழ விடுதலை இயக்கம் என்று சொல்லிட்டு சரி பிரிஞ்சிட்டோம் என்று தனியாக எங்களோட கட்சியை நாங்கள் நடத்தி கொண்டு போயிருக்கலாம். அதே மாதிரி புலட் கொண்டு போயிருக்கலாம். அது மாதிரி இபிஆரில் தனியாக கொண்டு போயிருக்கலாம். இப்போ நாங்களும் புலட்டு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கடைசி மட்டும் இருந்தாங்க. இப்போ அவர்கள் இருக்கக்குள்ள இபிஆரில் தனித்து தான் பல இடங்களில் தனிச்சில்லை, அவர்களும் கூட்டாக செய்தார்கள். விக்னேஸ்வரன் ஐயாவோட சேர்ந்து கூட்டாகத்தான். அப்போ அந்த பிரிந்து சென்றவர்களுடைய சிந்தனையை பார்த்தீங்கன்னா கூட்டு சிந்தனை தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்து தனி கட்சிகளாகி அங்கேருந்து வந்தாலும் கூட அதுக்கு முதல் போனவர்கள் கூட ஒரு கூட்டாக போக வேண்டும் என்று தான் சிந்தித்தார். அவை எங்களை பொறுத்த மட்டும் இந்த நிலவரம் மீண்டும் உருவாகக்கூடாது. இது ஒரு கடைசி சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நாங்கள் ஒரு ஒற்றுமையான மீண்டும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அணியாக ஒரு மாபெரும் அணியாக மாறுகிற சூழலை உருவாக்குவது தான் நன்றாக இருக்கும். ஆகவே நாங்கள் தமிழிசை கட்சிக்கு இணையாக வந்துவிட்டோம், வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம், தோற்றுவிட்டோம் என்று நான் சொல்லுவேன். எங்களை பொறுத்த மட்டும் கூட்டு முயற்சி முக்கியம். மக்களுடைய விருப்பங்களும் அதுதான். அதால் நாங்கள் அங்கேருந்து இந்த பிரதேச நகர சபைகள் தேர்தலிலே பிரிந்து செல்வோம் என்று சொல்லி தமிழிசை கட்சி வெளியோடணும்னு நாங்களும் தனித்தனியாக உடைஞ்சு நிற்கல, நாங்களும் ஒன்றாக இணைந்தோம். அது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீள் உருவாக்கம் என்று சொல்வதால் நாங்கள் சொன்னோம், நாங்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னா கூட்டு, அது ஒரு கூட்டு 5 கட்சிகளை கூட்டாக கொண்டது அது கூட்டமைப்பு தான். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த கருத்துக்களை சொல்லி வந்தோம். அது ஒரு பிரிவான நோக்கத்தோடு தமிழிசை கட்சியோடு இனி நாங்கள் சேரக்கூடாது என்ற அர்த்தத்தோடு நாங்கள் உருவாக்கவில்லை. எங்களுடைய சிந்தனையெல்லாம் ஒன்றாக வர வேண்டும், ஒன்றாக போக வேண்டும் என்பது. ஆகவே நாங்கள் ஏட்டி போட்டியாக அவர்களோடு போக வேண்டும். அதனால் இப்போ மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து விட்டார்கள், நாங்கள் தோற்று போட்டு விட்டோம் என்ற நிலையெல்லாம் எங்களுக்கு இல்லை. இன்றைக்கும் மக்கள் எங்களுக்கும் ஆணை தந்திருக்கிறார். இந்த நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தனித்து செல்ல வேண்டும், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அல்லாமல் தனித்தனி கட்சியாக சென்று போட்டியிட வேண்டும் என்று தமிழரசு கட்சியினால் வலியுறுத்தப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த கட்சிக்குள் அல்லது கூட்டமைப்புக்குள் பிளவு ஏற்பட்டது என்ற விடயத்தை குறிப்பிட்டாங்க. இது சம்பந்தமாக நாம் இதற்கு முந்தைய நேர்காணல்களை கதைத்திருக்கிறோம். அப்பொழுது சுமந்திரன் அவர்கள் இது சம்பந்தமாக அவரிடம் இந்த விடயத்தை கேள்வி கேட்ட போது அவர் சொல்லியிருந்தார், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமையின் அடிப்படையில் கூட்டாக போட்டியிடுவதை விட தனித்தனியாக சென்று கட்சிகள் போட்டியிடுவதனூடாக ஆசனங்களை அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும், அதற்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நீங்கள் இப்பொழுது தேர்தல் ஒன்று நிறைவடைந்திருக்கிறது, நீங்கள் ஒரு தனி கூட்டணியாக போட்டியிட்டீர்கள், ஏனைய பல கட்சிகள் தனித்தனியாக, தமிழரசு கட்சி தனியாக போட்டியிட்டது, இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது. அவர் சொன்ன அந்த கூற்று சரியானது என்ற வகையிலான ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமை உங்களுக்கு கிடைத்தது? இல்லை, சுமந்திரன் சொன்ன கூற்று பிழை என்று நான் சொல்லல. இந்த தேர்தல் முறைமை அப்படி தான் இருக்கு. ஆனால் அதற்கு மேலே அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கும் வெறும் தேர்தலுக்காக பிரிந்து செல்வது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள. இந்த உருவாக்கம் என்பது ஒரு தேசியத்தின் அடிப்படை, ஒரு விடுதலையின் அடிப்படையில் ஒரு அரசியல், ஒரு ஆயுத போராட்டம் உண்டு, அரசியல் ரீதியான போராட்டம். இந்த அரசியல் ரீதியான போராட்டம் இந்த ஆயுத போராட்டத்தின் நியாயத்தை வெளியிலே சொல்லுகின்ற அமைப்பாகத்தான் இது. எங்களை பொறுத்தமட்டில் அதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன். இந்த தேர்தல் முறைக்காக நாங்கள் பிரிந்து சென்றோம் என்றால், உதாரணத்துக்கு இப்போ என்ன செய்கிறோம், நாங்கள் தேர்தல் வருகிற போது தமிழிசை கட்சியை அடிக்கிறோம், தமிழிசை கட்சியை எங்களை அடிக்குது, விக்னேஸ்வர ஐயாவை அடிக்கிறோம். தமிழ் கட்சிகளுக்குள்ள தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அடிபாடு கூட, அதெல்லாம் எம்பிபி சரி இந்த முறைமை பிரிஞ்சு போனதால்
ஒன்றாக நின்றோம் என்ற ஒரு அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அவை அது தேர்தல் முறையை நாங்கள் கையாள வேண்டும் என்று நினைத்த காரணத்தால் எங்களுக்குள்ளே அந்த பிரிவுகளை உருவாக்கக்கூடிய அந்த இடைவெளிகளை கூட உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அதில் கண்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் எதிர்த்தோம். ஏன்னா அந்த 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 உருவாக்கம் என்பது ஒரு கொள்கை ரீதியாக, ஒரு இன ரீதியாக, இன விடுதலை ரீதியாக எங்களோட போராட்டத்தை நியாயப்படுத்துகின்ற வகையிலே, அரசியல் நோக்கத்தோடு நாங்கள் அதை நியாயப்படுத்துகின்ற வகையிலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்க வேண்டும். அவை அந்த உள்ளூராட்சி சபைகளை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அதை சிதைப்பது பிழை என்று தான் நாங்கள் சொன்னோம். ஆனால் இந்த தேர்தல் முறை என்றது சுமந்திரன் சொன்ன கருத்து, அதை நான் மறுக்கல. ஆனால் அந்த அந்த எங்களுடைய அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது வெறும் தேர்தலுக்கான கூட்டமைப்பாக அது அமைக்கப்படவில்லை. அது எங்களுடைய மக்களிடையும் இந்த மண்ணையும் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகளை சர்வதேச ரீதியாக கொண்டு போகக்கூடிய மக்கள் ஆணையை பெற்றவர்கள் அதை செலுத்த வேண்டும், அதை நியாயப்படுத்த வேண்டும், சர்வதேச ரீதியாக அதை நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றுதான் இந்த அரசியல் ரீதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படும். அவை அந்த கொள்கை என்றது வேறு, அது ஒரு புனிதமான அதாவது ஒரு புனிதத்துக்கான பாதை. அந்த 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 நிலையிலே நாங்கள் இப்படியான சின்ன விஷயங்களில் அடிபட்டு போனமாக இருந்தால் எங்களுடைய இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் அடிபடுகிறோம், ஆட்சி அமைக்க அடிபடுகிறோம், எங்களுக்கு ஒற்றுமை இல்லை என்ற மக்கள் இன்றைக்கு கொதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதிலே பாருங்கள், இந்த தேர்தல் முறைக்காக நாங்கள் போய் என்ன பண்ணுறோம்? யாழ்ப்பாணத்தில் தமிழிசை கட்சி வேறு யானைக்கு இந்த ஒற்றுமை வர முடியாமல் இருக்கு. இதே தமிழிசை கட்சி இதே சுமந்திரன் சொன்ன கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டா எல்லாரையும் அரவணைச்சிஞ்சவா, இந்த பிரதேசவை நீடு, இந்த பிரதேசவை நீடு, நம்ம எல்லாம் போவோம் என்று சொல்லியிருக்கணும் இல்லையா? அது இல்லை. ஆகவே லட்சியம் என்பது சிதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற அந்த விஷயம் அங்கு தான் இருக்குது. தேர்தல் கூட்டுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை. பல இரத்தங்களை, பல தியாகங்களை, பல இழப்புகளின் ஊடாகத்தான் அது உருவாகும். ஆகவே அது சிதைப்பது தவறு என்று தான் நாங்கள் சொன்னோம். இப்பொழுது இது சம்பந்தமாக தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னர் யாழ்ப்பாண மாநகர சபை சம்பந்தமாக கதைப்பமாக இருந்தால், இப்பொழுது அங்கு இபிடிபியினுடைய உதவியுடன் தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முதலில் இல்லை, உண்மையில் அது இபிடிபியோட பேசுகிறது தவறுன்னு நான் சொல்ல வரே இல்லை. ஆனால் நாங்கள் இருக்கத்தக்கதா தமிழ் தரப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து வேலை செய்த தரப்போடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு அந்த அந்த மாநகரசபையை பிடித்திருந்தால் அது ஒரு பெரிய ஒரு ஒற்றுமையின் பலமாக அது பார்க்கப்பட்டது. இன்றைக்கு அது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அதுவும் தமிழிசை கட்சி நேரடியாக டக்ளஸ் தேவானந்தனுடைய ஆஃபீஸுக்கு போய் பேசினன்றது ஒரு பெரிய விமர்சனமான ஒரு விடயம். தமிழிசை கட்சிக்குள்ளே ஸ்ரீதரன் அதை எதிர்க்கின்ற ஒரு சூழல் இருக்குது. ஆகவே அந்த விடயத்தில் என்னை பொறுத்த மட்டிலே எங்களோடு பேசியிருக்கலாம், மற்றவர்களோடு இணக்கப்பாட்டுக்கு சில விட்டு கொடுப்புகளை செய்திருக்கலாம். ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா வழிகளையும் கையாளக்கூடாது. இப்போது ஏற்பட்டிருக்கிற நிலைமை, இப்பொழுது தமிழரசு கட்சி இபிடிபியுடன் சேர்ந்து அங்கே ஆட்சி அமைத்திருக்கிறது. அந்த விடயத்தை நான் முதலிலே குறிப்பிட்டது போல சுமந்திரன் தரப்பு, ஸ்ரீதரன் தரப்பு என்று இரண்டு தரப்பு இருப்பதாக வெளிப்படையாக அந்த கட்சி ஒத்துக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஸ்ரீதரன் தரப்பு அல்லது ஸ்ரீதரன் எம்பி தலைமையிலான அந்த குழு அல்லது நேரடியாக ஸ்ரீதரன் எம்பியே இந்த செயற்பாடு, தமிழரசு கட்சியினுடைய இந்த செயற்பாடை, இபிடிபியுடன் சேர்ந்து ஆட்சி அமைத்த செயற்பாடை கடுமையாக விமர்சித்து வருகிறார், கடுமையாக விமர்சித்து பிரச்சாரங்களை செய்திருக்கிறார். அப்படியான ஒரு நிலைமை, அப்படியான ஒரு சூழ்நிலை அல்லது அப்படி தமிழரசு கட்சிக்கு அப்படி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளிவிடும் வகையிலான ஒரு நடவடிக்கை உங்களால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டது என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இல்லை, அதுக்கும் எங்களுக்கும் இந்த ஒவ்வொரு சென்று முடிஞ்சு செயல்படுற தன்மையோட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை. நாங்கள் பேசினோம், வந்துட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட வழியை நாங்கள் கையாண்டோம். ஆகவே இதுக்குள்ளே நாங்கள் சிறிதரனை ஏற்றி விடுறதும் அல்லது சிறிதரனோடு சேர்ந்து நாங்கள் குரல் கொடுக்க விளைக்கிறதும் அப்படியான ஒரு சூழல் இருக்கவே இல்லை. ஆனால் உண்டு, இப்போ மாநகர சபை தமிழிசை கட்சி வசம். யாரோடு கூட்டிணைந்தார்கள் என்பது அது இந்த தமிழிசை கட்சி வசம் இருக்கிற மாநகர சபை எப்படி மக்களுக்கு அபிவிருத்தி செய்ய போகுதுன்று தான் இனி பேசுவார்கள். இந்த ஒரு 10 நாள் 15 நாளைக்கு பிறகு யாரோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சென்றெல்லாம் பெறாது. தமிழிசை கட்சி, அதாவது தமிழ் தரப்பு ஆட்சியை பிடித்திருக்கிறது. இனி அது செய்கிற வேலை திட்டங்கள் அடிப்படையில் தான் அது விமர்சிக்கப்படும். அது வேலை செய்யாமட்டால் இவங்க எல்லாம் இபிடிபியோடு சேர்ந்ததாலாம் இப்படி இருக்காங்க என்றெல்லாம் திருப்பி பேசுவார்.
ஆகவே இந்த பேச்சு, அதாவது மாநகர அந்த சபை அமைக்கப்பட்ட பின்பு விமர்சனங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்குது. ஆனால் எங்களுடைய செயல்பாடுகள் என்பது நல்ல முறையிலே செயல்படுகின்ற போது அந்த யாரோடு கூட்டு சேர்ந்தாரெல்லாம் அடிபட்டு போயிடும். நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் இணைய வேண்டும், மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்ற விடயத்தை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றீர்கள். தேர்தல் முடிந்த உடனேயே பெருபேறு வெளியானதுக்கு பிறகு உடனடியாக நீங்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை வைத்துக் கூட இந்த விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். அதை நீங்கள் அதிகம் விரும்புகின்ற ஒருவராக நீங்கள் இருப்பதாக தென்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஏனைய கட்சிகள், அதில் இருந்த கட்சிகளும் சரி, புதிதாக கட்சிகள் இணைத்துக் கொண்டும் சரி, ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகின்ற விடயத்தில் அல்லது உருவாகுகின்ற விடயத்தில் கடந்த காலங்களில் விடுதலை புலிகள் தான் மத்தியஸ்தம் வகித்து இந்த கூட்டமைப்பை உருவாக்கியது என்ற ஒரு கருத்து இருக்கிறது, பொதுவாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு மத்தியஸ்தர் இல்லை என்பதும், கூட்டமைப்பு ஒன்று அப்படி உருவாகமாக இருந்தால் அந்த கூட்டமைப்புக்குள் எந்த கட்சி வலிமை பெற வேண்டும், யார் தலைவராக வேண்டும், யார் அதனை வழிநடத்த வேண்டும் போன்ற அந்த அதிகாரம் சார்ந்த விடயங்களில் இருக்கின்ற போட்டித்தன்மை, சந்தேகம், ஐயங்கள் போன்றவை தான் தடையாக இருக்கிறது என்ற ஒரு பார்வை என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. உண்மையில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன? நீங்கள் சொன்ன விஷயங்கள் நடக்காதுன்னு நான் சொல்லல. அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தலைமையிலிருந்து உருவாக்கப்பட்டு அது ஒரு கட்டுப்பாட்டாக தான் போயிட்டு இருந்தது. இப்பயே பிரதேச சபை நகர சபைக்குள்ளே எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் அப்படி இப்படியெல்லாம் இருக்கைக்குள்ளே அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீள உருவாக்கப்படுகின்ற போது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் அது சரியாக இருக்கும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே என்னை பொறுத்த மட்டிலே எந்த கட்சிக்குள்ளேயும் தமிழில் விடுதலை இயக்கத்துக்குள்ளேயும் மீண்டும் தமிழ் கட்சியோட போக்கூடான்ற ஒரு எதிர்ப்பும் இருக்கிறது. ஆனால் அது என்னை பொறுத்த மட்டிலே அது ஒரு எதிர்ப்பான, அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றதுக்காக வேண்டி தமிழர் விடுதலை இயக்கம் ஒற்றுமையாக எங்களுடைய தலைவர்கள் விட்டு சேர்ந்த பணிகளே நாங்கள் போகின்றோம். எதிர்ப்புகள்ன்றது எல்லாத்துக்குள்ளேயும், குடும்பத்துக்குள்ளேயும் இருக்குது, எல்லாத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சரியாக அது அமைகின்ற போது முதல் கட்டமாக அந்த கூட்டிலே தலைவர் ஆறு என்ற ஒரு விஷயம் எல்லாம் வர இருக்கிறது. அப்போ இதில் விட்டு கொடுப்பு வேணும். இப்போ என்ன பிரதமல்ல, தமிழிசை கட்சியில் தலைமை என்பது முதலாக தமிழிசை கட்சி வரணுமெண்டா எனக்கு ஆட்சேபனை இல்லை. அது ஒரு தாய் கட்சி, அது ஒரு இருக்குது. இப்போ எங்களோட கட்சிக்குள்ளேயும் இந்த விமர்சனங்கள் இருக்கிறனால இவங்க எங்களை கடந்த காலங்களில் ஒரு ஜனநாயக பண்புகளோடு மதிக்கலைன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆகவே இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் ஊடாக இந்த ஜனநாயக பண்புகளை மதிக்கக்கூடிய வகையிலே அது உருவாக்கப்பட்டு தலைமை பதவி என்ன பொறுத்த மட்டும் அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு கொமனாத்தானே இருக்கும், சமனாத்தானே இருக்கும். எல்லா கட்சிகளையும் சமனாக கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் தானே இருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் சில விட்டுக் கொடுப்புகளை செய்யத்தான் வேணும். அது தமிழக கட்சியின் தலைமை அது இருக்கலாம். ஆனால் சரிசமமாக பேணப்படக்கூடிய ஒரு ஜாப்பை, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை என்னை பொறுத்தவரை சின்னம் கூட மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டு சின்னமே இருக்கட்டும். இந்த எல்லாரும் சரிசமனாக மதிக்கக்கூடிய வகையிலே, எல்லா கட்சிகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய வகையிலே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமைகின்ற போது தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கம் என்பது வித்தியாசமான உருவாக்கம் என்பது ஒரு மக்கள் இன்னும் கூடுதலாக வெறுப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஆகவே இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை சரியாக அமையமாக இருந்தால் அதில் ஒரு பிரச்சனையும் வராது. இப்படி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி பிரிந்து போயிருக்கின்ற இந்த கட்சிகளை ஒன்றிணைக்க ஒரு மத்தியஸ்தம் ஒன்று அவஸ்தைப்படுகிறது என்ற விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி ஒரு மத்தியஸ்தம் வைக்கின்ற தரப்பாக எந்த தரப்பு இருந்தால் சீராக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, என்னை பொறுத்தமட்டில் நான் நல்ல கேள்வி இது. யார் பூனைக்கு மணி காட்டுறது என்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் இப்போ நாங்கள் முயற்சி எடுத்தால் அது இவர் எங்களோட இருக்கையில் போகலன்று இந்த உடனடியாக உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாவிட்டாலும் இதை செயல்படுத்துவதற்கான ஒரு குழு பொதுவாக அது நடுநிலைமை வகிக்கக்கூடியவர்களுடைய ஒரு குழுவாக உருவாக்கப்பட்டு அவர்கள் இதை அணுகுகின்ற ஒரு சூழல்லாம் சாத்தியமாக இருக்குது. இப்போ நாங்கள் கூட தமிழ் கட்சியோ அல்லது மற்றவர்கள் சொல்லுவார்கள் இவங்களோட போகவே இல்லாது அன்றெல்லாம் சொல்ல பார்ப்பார். ஆகவே இதை உருவாக்குறதுக்கான உண்மையாக நல்ல ஒரு கேள்வியை கட்டிகள், நல்ல ஒரு ஆலோசனை இது. ஒரு எந்த ஒரு அபிலாசைகளும் இல்லாது தேசியத்தை நேசிக்கிற சில பெரியவர்கள் உள்ளடக்கிய குழுவை அமைத்து அவர்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை
உருவாக்குவதற்கான முயற்சியை செய்கின்ற போது அதிலே பாகுபாடு இல்லாத ஒரு நிலைமை உருவாகும். அவர்களை வைத்தே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாங்கள் தயாரித்து அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்கி அந்த அட்வைசர் கமிட்டி இந்த உருவாக்குறதுக்கு முயற்சி செய்தவர்களை ஒரு ஆலோசனை குழுவிலே நாங்கள் இருக்க வைத்து செயல்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அதிலே நான் நினைக்கிறேன் நீதிபதியாக இருக்கலாம், படித்த பழமையான அரசியல்வாதிகளாக இருக்கலாம். இதில் எல்லாரும் சமமாக எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு இதை உருவாக்குவதற்கான வாய்ப்பை நாங்கள் செய்கின்ற போது அது எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வரான்னு நினைக்கிறேன். அவை நடுநிலைமையாக இதை உருவாக்குவதற்கான முயற்சியை நாங்கள் செய்தாக வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆகிய உங்களுடைய ஆலோசனைக்கு நன்றி. நன்றி திரு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களே. எமது கலையத்துக்கு முக்கியமான பல விடயங்களை தெரிவித்திருந்தீர்கள். மிகவும் நன்றிகள் உங்களுக்கு. நன்றி உங்களுக்கு. நன்றி நேயர்களே. இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ராகுலுடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.